ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எறாவையும் சுரக்காவையும் வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 100 ரூபாய் அளவுக்கு எறா வாங்கியிருக்கேன். ஒரு சின்ன பிஞ்சை சுரக்காய் எடுத்திருக்கேன். இதில் பாதி போதும், ஏன்னா எறா கொஞ்சம் அளவு தான் வந்திருக்கு. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். இந்த ஹாஃப் மட்டும் நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிட்டேன். வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பல் பூண்டு இடித்து ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இதே நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க எறாவையும் இப்போ வதக்கிட்டு நல்லா எறா சுருண்டு வந்த பிறகு அந்த தண்ணியை ஊற்ற வேணாம், எறாவில் இருக்க தண்ணியிலே போதும். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக காரத்தூள் போட்டு அதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தட்டை போட்டு மூடி திறந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்திருக்கும். இந்த பாருங்கள், எறா சுரக்காய் ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வெந்து போன மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சூடாக சாதத்தை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.